இந்த திபேரிய கடல் ஓரமா என்ன பண்ணாருன்னா, அவரு வந்து உட்கார்ந்திருக்கும்போது, மக்கள் என்ன பண்றாங்க, பெருந்திரளாய் அவரை பின்தொடர்ந்தனர். என்ன காரணத்துக்காக? உடல்நலமற்றோருக்கு அவர் செய்து வந்த அருமடையாளங்களைக் கண்டு மக்கள் பெருந்திரளாய் அவரை வந்தனர். முதல்ல வந்து அவர்கள் இயேசு கிறிஸ்துகிட்ட வரும்போது, எந்த மனநிலையில வந்தாங்க அப்படின்னா, நமக்கு சுகம் கிடைக்கும். நமக்கு சுகம் கிடைக்கும். நம்ம ஒரு பெரிய ஒரு தீர்க்கதரிசிய அதாவது அவர்களுடைய மனநிலை. நம்ம கடவுள் நம்மளுக்கு தெரியும். அவர்களுடைய மனநிலை, நம்ம ஒரு பெரிய தீர்க்கதரிசிய பார்க்க போறோம். அந்த ஒரு மனநிலையோட அவர்கள் வந்தார்கள். அப்படி வந்த அவர்களுக்கு என்ன பண்ணாரு ஆண்டவரு? நல்ல போதனைகளை சொன்னாரு. உலகத்தில எப்படி வாழணும்? எப்படி வாழ்ந்தா விண்ணரசுக்கு வர முடியும்? இதை குறித்து என்ன பண்ணாருன்னா, தெளிவா விளக்கினார் அந்த மக்களுக்கு. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணாரு? இந்த மக்கள் பசியா இருக்கிறாங்க. இவர்கள இப்படியே அனுப்பிட்டா சரியா வராதுன்னு சொல்லிட்டு, பிலிப்ப என்ன பண்றாரு, அந்த சமயமும் பிலிப்ப என்ன பண்றாரு? சோதிக்கிறாரு. தன்னிடம் உள்ளவர்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்போதுமே சோதித்தருகிறார். ஆனால் பிசாசு கொடுக்கும் சோதனை வேற, கடவுள் கொடுக்கும் சோதனை வேற. இப்ப இந்த மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, எல்லாரும் வயிறார உண்டனர். இதுல இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆண்களோட எண்ணிக்கை மட்டும் 5000. பெண்களோட எண்ணிக்கை சரி அது ஒரு 5000. குழந்தைகளோட எண்ணிக்கை ஒரு வீட்டுக்கு 2 பேர்ன்னு வச்சா கூட அது ஒரு 10,000. மொத்தம் 20,000 மக்கள். நெனச்சு பாருங்க. எவ்வளோ பெருந்திரளான மக்கள் கூட்டம். அவர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க? புல்வெளியில் அமர்ந்தார்கள். அந்திரே என்ன பண்றாரு? இயேசு கிறிஸ்துவ பத்தி புரிஞ்சவரு என்ன பண்றாரு? இங்க ஒரு 2 அப்பத்த வச்சுக்கிட்டு, அ 5 அப்பங்களும் 2 மீன்களையும் வச்சுட்டு ஒரு சின்ன பையன் இருக்கான் ஆண்டவரேன்னு சொல்லி, அவருக்கு தோதா எடுத்து குடுக்குறாரு. மக்களை புல் தரையில் அமரச் செய்தார் ஆண்டவர். அமரச் செய்யுங்கள்ன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாருன்னா, புல் தரையில அவங்கள உட்கார வைக்கிறாரு. இதுல ஒரு பெரிய சீக்ரெட் இருக்கு. இது என்னன்னா, 23வது திருப்பாடல் இங்க நிறைவேறுது. "பசும்புல் வெளி மீது என்னை அவர் இளைப்பாறச் செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்துச் செல்வார். என் எதிரிகளின் கண்முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர்." சுற்றி நிற்கும் அந்த இஸ்ரேலை இன்னைக்கு எப்படி இஸ்ரேலை சுற்றிலும் எதிரிகள் இருப்பது போல, அன்னைக்கு இஸ்ரேலை சுற்றிலும் எதிரிகள் இருக்கும்போது, அவர்கள் நடுப்பற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவர்களுக்கு உணவளித்தார். அந்த 20,000 மக்களும் வயிறார உண்டனர். இப்ப இயேசு கிறிஸ்து கிட்ட முதல்ல அவர்கள் போனது வந்து சாப்பிடுறதுக்காக கிடையாது. எதுக்காக போனாங்க? அவருடைய போதனைகளை கேட்க, அவர் செய்கிற அந்த அருமடையாளங்களை காண, மக்கள் கூட்டமா ஆசையோட போனாங்க. சாப்பாட்டுக்காக போகல. ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? தன்னிடம் வருகிற மக்களை அவர் வெறுங்கைய என்னைக்குமே அனுப்புறதில்ல. அதே போல இந்த மக்களையும் அவர் வெறுங்கையா அனுப்பல. அவர்களுக்கு நிறைவா சாப்பாட போட்டு, சந்தோஷமா திருப்பி அனுப்புனாரு. ஆனா இந்த மக்கள் என்ன பண்ணாங்க? வரவிருந்த இறைவாக்கினர் இவரேன்னு எதற்காக சொன்னார்கள்? இவர புடிச்சு அரசராக்கிட்டோம்னா, நம்மளுக்கு வேளா வேளைக்கு சாப்பாடு கிடைக்கும். நம்ம வந்து வேலை செய்ய வேணாம். இத போல ஒரு 5 அப்பத்தையும் 2 மீனையும் குடுத்தா போதும். ஐயா எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுருவாரு. நம்ம என்ன பண்ண வேணாம்? உழைக்க வேண்டாம். மண்ணுலகில் தனது அரசை நிறுவ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரவே இல்ல. அவர் போதித்ததெல்லாம் விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது. விண்ணரசை அவர் அவர் வந்து என்ன பண்ணாருன்னா போதிச்சாரு. ஆனா இயேசு கிறிஸ்துவை தேடும் இன்றைய மக்களும் எப்படி இருக்கிறாங்கன்னா, அவரை மண்ணுலக அரசராய் பார்க்கிறார்கள். இவங்கலாம் என்ன பண்ண போறாங்க? நம்மள புடிச்சு கொண்டு போய் அரசராக்கிட போறாங்கன்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சு. இதுக்காக நம்ம வரலன்னா அவருக்கு தெரியும். என்ன பண்றாரு? அங்கேருந்து தனியாய் மலைக்கு சென்று விட்டார். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, சீடர்கள் அந்தாண்ட கரைக்கு போறாங்க. இவர் கடல்ல நடந்து அந்தாண்ட கரைக்கு போறாரு. எல்லாருமே என்ன பண்றாங்க? மறுகரைக்கு சென்று விட்டார்கள். இந்த மக்கள் எல்லாம் என்ன பண்றாங்க? "ஐயய்யோ! நம்மளுக்கு அப்பம் குடுத்தவர காணுமே!" அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க? தேடிக்கிட்டே கப்பல் ஏறி மறுகரைக்கு போனார்கள்.
அங்கு கடற்கரையில் கப்பர்நாகுமுக்கு வந்துட்டாங்க. திபேரியா கடல்லேருந்து கப்பர்நாகுமுக்கு வந்துட்டாங்க. அங்க வந்து என்ன சொல்றாங்க? "ரபி எப்போது நீங்க இங்க வந்தீங்க? எங்கள்ட்ட சொல்லாம வந்துட்டீங்களே!" அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? "நீங்க அப்பங்களை வயிறார உண்டதால் தான் என்னைய தேடுறீங்க. அரும் அடையாளங்களை கண்டதாலலாம் நீங்க என்னைய தேடல." அதாவது இயேசு கிறிஸ்துகிட்ட போனா சோறு கிடைக்கும். ம். இன்னைக்கு அப்படிதான் பல பேர் வந்து திருச்சபைய விட்டு போயிட்டு இருக்கிறாங்கன்னு நான் நெனைக்கிறேன். என்ன பண்றாங்க? சோறு கிடைக்குங்கிறதுக்காண்டி தான் நீங்க என்னைய தேடுறீங்களே ஒழிய, அற்புதங்களையும், அடையாளங்களையும் கண்டதுனால நீங்க என்னைய தேடல. அதாவது ஆண்டவராய் என்னைய நம்பி நீங்க என்னைய தேடல. சாப்பாட்டுக்காக தான் நீங்க என்னைய தேடுறீங்க. அப்ப அந்த ஜனங்க என்ன கேட்கறாங்க பாருங்க. "எங்கள் செயல்கள் கடவுளுக்கு ஏற்றவையாக இருப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்?" அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, "ஆண்டவர் அனுப்புனவர நம்புறது தான் அவருக்கு ஏற்ற செயல். கடவுளுக்கு ஏற்ற செயல்" அப்படின்னு சொல்றாரு. அவங்க திரும்ப என்ன கேட்கறாங்க? "நாங்கள் கண்டு உம்மை நம்பும் வகையில் நீர் என்ன அருமடையாளம் காட்டுகிறீர்? அதற்காக என்ன அருமை செயல்கள் செய்கிறீர்? எங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்டனரே! ஆனா நீங்க என்ன பண்ணீங்க நீங்க?" அப்படின்னு கேட்கறாய்ங்க. அப்ப முதல்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ அவர்கள் தேடிய விதம் வேற. அவர்கள் முதல்ல என்ன தேடுனாங்க? எதுக்காக தேடுனாங்க? அருமடையாளங்களையும், அற்புதங்களையும் கேள்விப்பட்டு இயேசு கிறிஸ்துவ போய் சந்திக்கிறாங்க. தங்களுடைய நோய் நொடிகளை எல்லாம் நீக்குவதற்காக, தாங்கள் பிசாசிடமிருந்து விடுதலை பெறதுக்காக இயேசு கிறிஸ்துவ முதல்ல போய் உண்மையா தேடுனாங்க. அப்படி உண்மையா தன்னை தேடுகிறவர்களுக்கு அவர் என்ன பண்ணாரு? அன்று பாலைவனத்தில் பொழிந்த அதே மன்னாவை இன்றும் பொழிந்தார். அவர்களுக்கு சாப்பாடு குடுத்தாரு. ஆனா 2வது முறை எதுக்காக தேடுறாய்ங்க? சோத்துக்காண்டி தேடுறாய்ங்க. ஆனா இந்த முறை அவரு சாப்பாடு குடுக்கல. இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இயேசு கிறிஸ்துவை நாம எதற்காக தேடுகிறோம்? நீங்க உங்களுடைய உலக கவலைக்காக, உலக தேவைகளுக்காக நீங்கள் இயேசு கிறிஸ்துவை தேடும்போது, அது உங்களுக்கு கிடைப்பதில்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தரமாட்டாரு. ஆனா என்னைக்கு வந்து ஆவிக்குரிய சிந்தனையோட, விண்ணரசை பற்றிய நினைவோடு இயேசு கிறிஸ்துவை தேடினீர்ங்கன்னா, அப்ப நீங்கள் விண்ணரசையும் பெறுவீர்கள். இந்த உலகின் தேவையையும் ஆண்டவர் நிறைவு செய்வார். இதுதான் ஒரே வசனமா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவரது நீதியையும் தேடுங்கள். அப்போது இவைகள் எல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும். கூட கொடுக்கப்படும். நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை தேடி, விண்ணரசுக்காக நீங்க வந்து இயேசு கிறிஸ்துவை தேட ஆரம்பிக்கும்போது, அந்த தேவைக்காக நீங்க வந்து இயேசு கிறிஸ்துவ தேடும்போது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுடைய உலக தேவைகளையும் நிறைவு செய்கிறார். ஆனா நீங்க என்னைக்கு வந்து சுயநலமா நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கிறீர்களோ, அன்னைக்கு உங்களுடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்படுறதும் இல்ல. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எதுவுமே செய்யறதில்ல. அததான் சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். "வாழ்வு தரும் உணவிற்காகவே உழையுங்கள். அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம்." ஆனா அவங்க கேட்ட கேள்வி என்ன? இவர் சொல்ற பதில் என்ன பாருங்க. "ரபி எப்போது நீங்க இங்க வந்தீங்க?" இந்த ஒரே ஒரு வார்த்த தான் அவங்க கேட்டாங்க. ஆனா இவர் புரிஞ்சுக்கிறாரு. இவனுங்க எதுக்காக நம்மள தேடுறானோ அப்படின்னு சொல்லி. அதனால ஆண்டவர் என்ன சொல்றாரு? "நீங்க அருமடையாளங்களை கண்டதால் அல்ல, அப்பங்களை வயிறார உண்டதால் தான் என்னை தேடுகிறீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம். நிலைவாழ்வு தரும் அழியாத உணவுக்காகவே உழையுங்கள்." இங்க 2 வகையான உணவு இருக்கு. அழியாத உணவுங்கிறது எது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அழிந்து போகும் உணவுங்கிறது எது? இந்த உலகின் செல்வங்கள். இன்னைக்கு பல பேர் கேட்டும் ஏன் கிடைக்கிறதில்ல? கடவுளுக்கு உகந்த முறையில் கேட்கிறதில்ல. இயேசு கிறிஸ்து எத கேட்க சொன்னாரோ அத கேட்கிறதில்ல. பரிசுத்த ஆவியோட இணைந்து ஆண்டவரோடே ஜெபித்து கேட்கிறதில்ல இவர்கள்.
தங்களுடைய தேவைகளுக்காக மட்டுமே ஆண்டவரை நோக்கி என்ன பண்றாங்க? இன்னைக்கு வரதுனால, இயேசு கிறிஸ்துகிட்டேருந்து இவர்களால எதையுமே பெற முடிய போறதில்ல. இதுல இந்த ஜனங்க இன்னொரு ஒரு கேள்வி கேட்குறாங்க பாருங்க. நாங்கள் உம்மை கண்டு நம்பும் வரைக்கும் நீங்க என்ன அதிசயங்களையும் அடையாளங்களையும் செஞ்சீங்க? இப்ப தான் நல்ல சோற முழுக்க தின்னுட்டு வந்திருக்கிறானுவோ. நல்லா வயிறார சாப்பிட்டுட்டு வந்திருக்கிறானுவோ. என்ன அடையாளம் செஞ்சீங்கன்னு கேட்குறாங்களே. உலகத்துல இத விட ஒரு பெரிய அடையாளம் இருக்க முடியுமா? இவர்கள் உள்ளம் மழுங்கிய மக்கள். இவர்களுடைய இருதயம் கொழுப்பேறி போய்விட்டது. இப்ப திருப்பாடல்ல சொல்லுவார்ல. இதுலயும் பாருங்க, 12 கூடைகள் நிறைய நிரப்புறாங்க. இந்த 12ங்கிற ஒரு வார்த்தை வந்து எல்லா இடத்துலயுமே முக்கியத்துவம் பெறுது. அதனால தான் நம்ம இன்னைக்கு ஜெபமாலையில 12 மணிகளோட நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவ பத்தி தன்னோட சீடர்கள், அதாவது தன்ன பத்தி என்ன நெனச்சு வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அப்பப்ப ஆண்டவர் வந்து சில கேள்விகள கேட்பாரு. அதுல இந்த பிலிப்பு கிட்ட கேட்ட ஒரு வசனம். ஆ நம்ம வந்து இவர்கள வந்து உண்பதற்கு நம்ம எங்க இருந்து அப்பம் வாங்கலாம்? பிலிப்பு வந்து அவர் பதில் வேற விதமா எதிர்பார்த்தாரு. ஆனா பிலிப்பு என்ன சொல்றாரு, 200 தெனாரியத்துக்கு வாங்குனா கூட சிறுகு துண்டு கூட கிடைக்காதே இவர்களுக்கு. அப்ப இந்த மக்கள் தான் உணரல. ஆனா அவர்களுடைய சீடர்கள் உணர்ந்து கொண்டார்கள். இயேசு கிறிஸ்துவ. அதான். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு அருகில இருக்கிறவனுக்கும், இயேசு கிறிஸ்துவுக்கு தொலைவுல இருக்கிறவனுக்கும் வித்தியாசம் இருக்கு. நம்ம ஏசப்பா பக்கத்திலேயே இருந்தோம்னா, ஆண்டவருடைய அந்த அடையாளங்களையும், அற்புதங்களையும், அந்த ரகசியங்களையும் நம்மளுக்கு ஆண்டவர் சொல்லிக் குடுப்பாரு. ஆனா நம்ம தொலைவுல இருந்தோம்னா, மக்கள போல நின்னோம் அப்படின்னா, அந்த மக்களுக்கு ஏமாற்றம் தான் கிடைச்சுச்சு. அதாவது இயேசு கிறிஸ்துவால இல்ல. அவர்கள் நினைச்சது கிடைக்கல அவ்வளோதான். இயேசு கிறிஸ்து எதற்காக அழைக்க வந்தார் தங்கள அப்படிங்கிறத வந்து அவர்கள் உணர்ந்து கொள்ளல. இதுக்கப்புறம் என்ன தெரியுமா நடக்குது? "என் சதையை உண்டு என் இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் நிலைவாழ்வுக்கு பெற மாட்டீர்கள்" அப்படின்னு சொன்னோனே பல சீடர்கள் அவர்கள விட்டு போயிடுவாங்க. அன்னைக்கு ஒரு ஒரு பெரிய பிரிவே நடக்குது. அதனால நாம எதற்காக இயேசு கிறிஸ்துவை தேடுகிறோம்ங்கிறதுல ரொம்ப கண்ணும் கருத்துமா இருக்கணும். நாம உலகப் பொருட்களுக்காகவும், செல்வங்களுக்காகவும், உணவுக்காகவும், ஆடைக்காகவும் நீங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ தேடினீங்கன்னா உங்களுக்கு ஏமாற்றம் தான் கிடைக்கும். அது எல்லாம் உங்களுக்கு தேவை என அவர் அறிந்தே இருக்கிறார். காட்டு பூக்களை பாருங்கள். அவை நூற்பதும் இல்லை, எதுவும் செய்யறதில்ல. ஆனா சாலமோன் கூட அதுகளைப் போல ஒருபோதும் அணிஞ்சிருந்ததில்லன்னு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னாரு. என் தந்தையின் விருப்பம் இல்லாம ஒரு சிட்டுக்குருவி கூட கீழ விழாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. உங்கள் தலையில் உள்ள முடிகள் எல்லாம் எண்ணப்பட்டிருக்குன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. நீங்கள் ஜெபிக்க உட்காரும் முன்னே உங்கள் தேவைகளை நான் அறிந்திருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்ப எதை கேட்கணுமோ அதை விட்டுட்டு, எதை கேட்கக்கூடாதோ அத நம்ம தேடிக்கிட்டு இருக்கிறோம். வானத்து பறவைகளை பாருங்கள். அவை விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை. கடவுள் அவர்களுக்கும் உணவு அளிக்கிறார். நம்மளுக்கு அத விட மிகுதியா செய்ய மாட்டாரா? ஆண்டவரே அததான் கேட்கிறேன். அப்ப ஏன் இவ்வளவு விசுவாச குறைபாடு? அதனால ஆண்டவர் இயேசு கிறிஸ்துகிட்ட எத கேட்கணுமோ அத கேளுங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பல பேர் வந்து பொருளாதார நெருக்கடியும், வறுமையும், கஷ்டங்களும் ஏன் வருது? அவர்களுடைய ஆசை தான் அதற்கு காரணம். நம்மளும் அத செஞ்சிடணும், இத செஞ்சிடணும்னு கடன் வாங்குறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரு, ஒருத்தர் ஒருத்தர் அன்பு செலுத்துற கடன் இல்லாம வேற எந்த கடனும் உங்களுக்கு இருக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ஆனா அத யாரும் கேட்கறதில்ல.
கடன் மேல கடன் வாங்கிக்கிட்டே இருக்கிறது. குடுக்க ஆளு ரெடியா இருந்தா கடன் வாங்கிக்கிட்டே இருக்கிறது. இதெல்லாம் ஒரு கட்டளையாவே ஜனங்களுக்கு பார்க்கறதும் இல்ல. பல பேருக்கு தெரியறதும் இல்ல. ஒரு கிறிஸ்தவன் கடன் கொடுக்கிறவனா இருக்கணும், கடன் வாங்குறவனா இருக்கக்கூடாதுன்னு பழைய ஏற்பாட்டுல திருச்சட்டத்துல மோசே வழியாவே சொல்லப்பட்டுருச்சு. ஆனால் இவர்களுக்கு அத பத்தி எந்த கவலையும் கிடையாது. அந்த கட்டளைய வந்து அவர்கள் மதிக்கிறதும் கிடையாது. அதனால என்ன விளைவு ஏற்படுது? கஷ்டங்களும், துன்பங்களும், கண்ணீரும் தான். அப்புறமா நம்ம இந்த பண பிரச்சனையெல்லாம் நீங்கணும்னு சொல்லி ஜெபிக்க சொல்றாங்க. நம்ம ஜெபிச்சுக்கிறோம். அத பத்தி பிரச்சனை இல்ல. ஆனா, இனிமேலாவது இந்த கேட்ட செய்திய இந்த கேட்ட இந்த நேரத்திலிருந்து தயவு செஞ்சு யாரும் இனிமே கடன் வாங்காதீங்க. அந்த லோன்ல தரான், பேங்க்ல அவ்வளோ லோன் தரான், இங்க இந்த லோன் தராங்க. தேவையில்ல. ஆண்டவர் நம்மள வந்து முதலாளியா வச்சு பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. நீங்க யார்கிட்டயும் அடிமையா இருக்காதீங்க. பாவம் செய்யும் அனைவரும் பாவத்திற்கு அடிமை. அதேபோல கடன் வாங்குகிறவன் கடன் குடுத்தவனுக்கு அடிமையா இருக்கிறான். நீங்க யாருக்கும் அடிமையா இருக்கிறத ஆண்டவர் விரும்பல. ஏன்னா நீங்க கடவுளோட பிள்ளைகள். அதனால எந்தவித ஆசைக்கு இடம் கொடுக்காம, இயேசு கிறிஸ்துவை அடைவதிலேயே கருத்தா இருங்க. அத மட்டுமே குறிக்கோளா கொண்டு நீங்க வாழ்க்கையில ஓடுனீங்கன்னா, உங்களுக்கு இதெல்லாம் தானா வரும். சாலமோன்கிட்ட ஆண்டவர் கேட்கும்போது, "உனக்கு என்ன வேணும்னு?" கேட்கும்போது, சாலமோன் வந்து, "எனக்கு நான் வந்து எல்லா ராஜாக்களையும் ஜெயிக்கணும். என்னுடைய ராஜ்யம் கட்டப்பட்டு நிக்கணும்." இப்படியெல்லாம் அவர் கேட்கவே இல்ல. "ஆண்டவரே எனக்கு ஞானத்த குடுங்க." அவர் கேட்டத பாருங்க. பரிசுத்த ஆவிய கேட்டாரு அவரு. ஞானம்னா என்ன? பரிசுத்த ஆவி. அவர் இயேசு கிறிஸ்துவை கேட்டார். வேற எதையும் கேட்கல. அப்ப கடவுள் அவருக்கு என்ன தெரியுமா சொன்னாரு? "நீ பொன்னோ, பொருளோ கேட்கல. நீ ஞானத்த கேட்ட. நான் அத குடுத்துட்டேன். நீ கேட்காத செல்வத்தையும் நான் உனக்கு குடுக்குறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்காதத குடுத்தாரு. அதனால நீங்க கேட்கதில் கவனமா இருங்கள்னு இயேசு கிறிஸ்து சொன்ன அதே வசனத்தை சொல்லுகிறார். திரும்பவும் சொல்றாரு. நீங்கள் எதை கேட்கிறீர்கள் என்பதை குறித்து கவனமாயிருங்கள். மார்த்தா மரியாவ பத்தி ஆண்டவர்ட்ட முறையிடும்போது, மரியா மார்த்தா சொல்றாங்க, "ஆண்டவரே என்னை தனியா விட்டுட்டு என் சகோதரி பாருங்க இங்க வந்து உட்கார்ந்துருக்காங்க. என்னோட வேலை செய்ய அனுப்பி விடுங்க." அப்படின்னு சொல்லும்போது, மார்த்தா நீ பலவற்றை குறித்து கவலையாய் இருக்கிறாய். ஆனால் தேவையானது ஒன்றே. மரியா நல்ல பங்கை தேர்ந்து கொண்டால், அது அவளிடமிருந்து எடுக்கப்படாது. மரியாவுக்கு தெரியும். இவர் இருந்தா போதும். நம்மளுக்கு எல்லாம் கிடைக்கும். மார்த்தா செய்தது தப்பு இல்ல. ஆமா அடுத்த வேளை அவர் ஆண்டவர் மேல அன்பு இருந்ததுனால தான் அவருக்கு சாப்பாடு செய்றாரு. மார்த்தாவுக்கு ஆண்டவர் பேரில் அன்பு உண்டு. அதனால தான், ஐயோ! நம்ம அப்பா வந்து நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. நம்ம அவங்களுக்கு சாப்பாடு போடணும். அதனால அவங்க அந்த வேலையில இருக்காங்க. ஆனா மரியா, அவர்கிட்டேருந்து உணவ வாங்கிட்டு இருக்கிறாங்க. அந்த சமாரிய பெண்ணுகிட்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கேட்கும்போது, தண்ணி குடுன்னு கேட்கும்போது, "நீங்க யூதர், நாங்க வந்து சமாரியர். நீங்க என்ட்ட வந்து கேட்கலாமா?" அப்படின்னு சொல்லும்போது, "கேட்கிறவர் யார் என நீ தெரிஞ்சிருந்தீன்னா, நீயே அவர்கிட்ட கேட்டிருப்ப. அவரும் உனக்கு வாழ்வு தரும் தண்ணீரை குடுத்திருப்பார்." அப்ப அந்த சமாரிய பெண்ணுகிட்ட தான் செய்யப் போகிறதை தெரிஞ்சிருந்தும், அவளை சோதிக்கவே கேட்டார். "நான் கொடுக்கும் தண்ணீரை குடிப்பவனுக்கு என்றுமே தாகம் இராது. அது அவனுள் சென்று பொங்கி எழும் நீரூற்றாக மாறி நிலைவாழ்வை அளிக்கும்." அப்படின்னு சொன்னாரு. அப்ப இந்த மரியா அத தான் செஞ்சாங்க. அந்த வாழ்வு தரும் உணவை இவர் பெற்றுக்கொள்ள இயேசுவின் போதனையில் நிலைத்திருந்தார். மார்த்தாவோ உலகப்பு உணவு சமைத்துக் கொண்டிருந்தார். 2 பேருக்கும் அதான் வித்தியாசம். இன்னைக்கு நீங்களும் உங்களுடைய இந்த டார்கெட் அப்படின்லாம் வச்சிருப்பீங்க நெறையா. இந்த டார்கெட் எல்லாத்தையும் தூக்கி ஓரங்கட்டி வச்சுட்டு, இயேசு கிறிஸ்து மட்டும் உங்களுடைய டார்கெட்டா இருந்தா, இந்த உலகிலும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். மேல் உலகையும் நீங்கள் அடைவீர்கள். அந்த நிலையான உலகத்தையும் நீங்கள் அடைவீர்கள். அதனால உங்களுடைய இலக்கை மாற்றுங்கள். இந்த ஜனங்கள போல அப்பத்திற்காக ஆண்டவரை தேடாதீர்கள். அவருடைய மகிமைக்காகவும், அவருடைய வல்லமையைக் காணவும், அவருடைய மாட்சியைக் காணவும் அவரை தேடுங்கள். அப்போது நிறைவாய் பெற்றுக்கொள்வீர்கள். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க!